மதிப்பிற்குரியவர்களே, ஒரு மகா பெரிய மாநாட்டினை நடத்திவிட்டு இந்த பிள்ளைகள் இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். சாதாரண மாநாடு அல்ல, லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்ட ஒரு மாநாடு. அந்த மாநாட்டினுடைய காணொளிகளை நீங்கள் வலைக்காட்சிகளில், தொலைக்காட்சிகளில், சமூக வலைதளங்களில் பார்க்க முடியும். அந்த மாநாடு மிகுந்த நேர்த்தியோடும் ஒழுங்கோடும் நடந்தது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடி கலைந்த போதும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லை. 90-95% நெகிழி பயன்பாடு இல்லை, பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லை. தண்ணி போத்தல்கள் கொடுப்பதை நாங்கள் ஊக்குவிக்கவில்லை, மாறாக அத்தேவரிய இடத்தில் குழாய்களை பதித்து அதன் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு தண்ணீரை வழங்கினோம். எங்களுடைய குருதி கொடை பாசறை முகாம்கள் அமைத்திருந்தார்கள், மருத்துவர்கள் இருந்தார்கள், செவிலியர்கள் இருந்தார்கள். அங்கே வந்திருந்த பொதுமக்கள், நம்முடைய உறவுகள் தங்கள் இரத்தத்தை, தங்கள் குருதியை தானமாக கொடுத்தார்கள். அதேபோல குப்பைகளை சேகரிப்பதற்காக, அந்த இடம் குப்பையாகிவிடக் கூடாது என்பதற்காக குப்பை சேகரிக்கக்கூடிய அமைப்புகளை நாம் ஏற்படுத்தி இருந்தோம். அந்த மேடையில் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரே நேரத்தில் அறிவித்தார்கள். குடும்பமாக மக்கள் சேர்ந்து கொண்டார்கள். ஜனத்திரளாக, தமிழ் தேசிய பெரும் பரப்பாக, மக்கள் கூட்டமாக, லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட அந்த கூட்டத்திலே நீங்கள் புகைப்படங்கள் கிடைத்தால் பாருங்கள், எத்தனை குழந்தைகள் பங்கு கொண்டது, எத்தனை குழந்தைகள் மகிழ்ச்சியோடு இருந்தது. அந்த பிஞ்சு முகத்தில் எழும்புகிற புன்னகை, உயர்கிற குழந்தைகளுடைய கைகள் ஒரு கொள்கைக்காக உயர்ந்தது. ஒரு புதிய தலைமுறை ஒரு கொள்கையை ஏற்று நகரத் தொடங்கி இருப்பதற்கான சாட்சியமாக அந்த கைகள் உயர்ந்தது. மதிப்பிற்குரியவர்களே, அந்த மாநாட்டிலே, மேடையிலே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவித்தார்கள், இந்த நிலத்திற்குள்ளாக இனி திராவிடத்திற்கும் இந்திய தேசியத்திற்கும் எதிராக தமிழ் தேசியம் மிக தீவிரமாக எழுந்து நிற்கிறது, களம் காண்கிறது. இனி தமிழர் நிலத்திற்குள்ளாக இந்திய தேசியத்திற்கு எதிராக, திராவிட தேசியத்திற்கு எதிராக தமிழ் தேசியம் தன்னுடைய போரை தொடங்குகிறது. இந்த நிலத்திற்குள்ளாக இத்தனை ஆண்டு காலமும் இந்த மண்ணையும் மக்களையும் ஏமாற்றி சுரண்டி பிழைத்து மிக தீவிரமாக இந்த மக்கள் மீது ஒரு ஒடுக்குமுறையை ஏற்படுத்திய ஏவிவிட்ட இந்த திராவிட சித்தாந்தத்தை நொறுக்குவதற்காக தமிழ் தேசியம் எழுந்து வருகிறது என்று பிரகடனப்படுத்தினார்.